ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பிஜிடிஆர்பி நியூ சிலபஸில் யூனிட் 10 இருக்கிற பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டா பார்த்துட்ருக்கோம். ப்ரெசன்டேஷன் ஆஃப் டேட்டாவில் ஒரு டேட்டாவை டேபுலர் காலமாக ப்ரெசென்ட் பண்ணலாம், டயக்ராமாக ப்ரெசென்ட் பண்ணலாம், கிராஃப் மூலியமா ப்ரெசென்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டயக்ராம்ஸ். டயக்ராம் அப்படின்றது நிறைய வேல்யூஸ் நம்ம பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கலெக்ட் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே டயக்ராமை ரெப்ரசன்ட் பண்ணி அதை கம்பேர் பண்ணலாம். டயக்ராம்ன்றது ஒரு டிசைன் நம்ம கொடுக்கறது தான். அந்த டிசைன் வந்து 1 டைமென்ஷனல் டயக்ராமாக இருக்கலாம், 2 டைமென்ஷனல் டயக்ராமாக இருக்கலாம். ஸோ கொஷனில் 1 டைமென்ஷனல் டயக்ராம் கேட்டால் பார் டயக்ராம், லைன் டயக்ராம் இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணலாம். 2 டைமென்ஷனல் டயக்ராம் அப்படிங்கிறது பை சார்ட். ஸோ சிலபஸ்ல இருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1 டைமென்ஷனல் டயக்ராமுக்கு வந்து லைன் டயக்ராம் எடுத்துக்கலாம். இது இந்த லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அவ்வளோதான். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து பாப்புலேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹைட்டு வளர்ந்ததாக இருக்கலாம். ஹைட்டு வளர்ந்தது ஜான்வரி மந்த்தில் இவ்வளோ வளர்ந்துருக்காங்க, ஃபெப்ரவரி மந்த்தில் 0.55 வளர்ந்துருக்காங்க, மார்ச் மாதத்தில் இப்படி வளர்ந்துருக்காங்க. இந்த லைன் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. பார்த்துக்கோங்க, இது கிராஃப் கிடையாது, இது ஒரு டயக்ராம் தான். ஓகேயா, இது ஒரு 1 டைமென்ஷனல் டயக்ராம். இங்கே நம்ம இந்த ஹைட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுறோம். ஒரே ஒரு வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுறோம். இந்த ஹைட் ஆஃப் த லைன், அந்த லைன் எவ்வளோ தூரம் இருக்குது அதை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இது ஒரு 1 டைமென்ஷனல் டயக்ராம். இன்னொரு ஒரு 1 டைமென்ஷனல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார் டயக்ராம். பார் டயக்ராமில் நிறைய விதம் இருக்குது. இது சிம்பிள் பார் டயக்ராம், ஒரே ஒரு பார் தான் இருக்குது, ஒரே ஒரு ரெக்டாங்குலர் பார் தான் இருக்கு. இங்கேயும் நம்ம என்னதான் கன்சிடர் பண்றோம் அப்படின்னா இந்த பாரோட ஹைட்டை மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த பாரோட விட்த், இதோட அகலத்தை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த ஹைட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்றதுனால இதுவும் 1 டைமென்ஷனல் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான். இது சிம்பிள் பார் டயக்ராம். பார் டயக்ராம்ல மல்டிபிள் பார் டயக்ராம்ஸும் நம்ம கம்பேர் பண்ணலாம். மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே கிளாஸ்ல பிளட் குரூப் A, blood group A, B, C, blood group A, B, O, A, B, O, செகண்ட் கிளாஸ்ல, மூணாவது கிளாஸ்ல, நாலாவது கிளாஸ்ல இந்த மாதிரி மல்டிபிள் பார் டயக்ராமும் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இங்கேயும் நம்ம ஹைட் ஆஃப் த பார் மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கிறோம். இதுவும் 1 டைமென்ஷனல் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான். இது காம்பனன்ட் பார் டயக்ராம். ஒரே பாரை நிறைய காம்பனன்ட்ஸா ஸ்பிளிட் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேட்டகரி 1ல வந்து ப்ளூ கலர் ஃபுல்லா O பாசிட்டிவ், ரெட் கலர் ஃபுல்லா B பாசிட்டிவ், அந்த மேல இருக்க கிரீன் கலர் ஃபுல்லா A பாசிட்டிவ். அதே இது கேட்டகரி 2ல O பாசிட்டிவ் எவ்வளவு கம்மியா இருக்காங்கன்னு பாருங்க, ப்ளூ கலர். அந்த மாதிரி நம்ம இது வந்து காம்பனன்ட் பார் டயக்ராம். ஒரே பாரை சப்டிவைட் பண்ணும்போது அது காம்பனன்ட் பார் டயக்ராம். ஸோ காம்பனன்ட் பார் டயக்ராம்க்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா சப்டிவைடட் பார் டயக்ராம். இந்த சப்டிவைடட் பார் டயக்ராமே பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணி நம்ம போடுறோம். இதுல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, எல்லாருமே 100ன்னு கொண்டு வந்துட்டோம். அந்த பெர்சன்டேஜ் வச்சு நம்ம அதை சப்டிவைட் பண்ணும்போது அது வந்து பெர்சன்டேஜ் பார் டயக்ராமா மாறுது. பை டயக்ராம். பை டயக்ராம் வந்து சிலபஸ்ல கொடுத்திருந்தபடி இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் டயக்ராம். எதனால இதை 2 டைமென்ஷனல் டயக்ராம் சொல்றோம்னா இதோட ஏரியாவையும் நம்ம கால்குலேட் பண்றோம். இதோட ஏரியாவும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ வேல்யூஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுன்றத சொல்லுது. இது வந்து ஒரு ஆங்குலர் டயக்ராம். ஆங்கிள் வச்சு தான் கால்குலேட் பண்ணி வரைகிறோம். இந்த சர்க்கிள்ல இருக்கிற ஆங்கிளை நம்ம கால்குலேட் பண்ணி ப்ரொட்ராக்டர் வச்சு தான் வரைய முடியும். இந்த டயக்ராம்க்கு இன்னொரு பேர் வந்து சர்க்கிள் டயக்ராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சர்க்கிள் டயக்ராமும் சொல்லலாம். ஸோ எப்படி இதை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் வேல்யூ 50 பேர் அப்படின்னா 50 பேர்ல ஒரு 3 பேர் தான் வந்து பேலன்ஸ் டயட் சாப்பிட்றாங்க அப்படின்னா 3/50 இன்ட்டு 360. ஒரு 10 பேர் வெஜிடேரியன்ஸ் இருக்காங்கன்னா 10 வேல்யூ வந்து 10, டோட்டல் வேல்யூ 50, 10 டிவைடட் பை 50 இன்ட்டு 360. இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்ட்டு 360 டிகிரிஸ். எப்பயுமே பை டயக்ராம் வரையும்போது 12 o'clock இருக்கு இல்லையா, மேல் நோக்கி, அந்த 12 o'clockல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பெரிய வேல்யூவை ஃபர்ஸ்ட் டிரா பண்ணணும். அதுக்கப்புறம் டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம வரைஞ்சிட்டே வரணும். ரேண்டமா வரையாம பெரிய வேல்யூஸை ஃபர்ஸ்ட் கலர் பண்ணிட்டு அப்புறமா டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம கலர் பண்ணிட்டே வரணும். இதுதான் பை டயக்ராம்.
வேற என்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கு சிலபஸ்ல இல்ல இருந்தாலும் தெரிஞ்சுப்போம். பிக்டோகிராம், கார்டோகிராம். பிக்டோகிராம்ன்றது வெறும் பிக்சர்ஸ் மட்டும் ரெப்ரசன்ட் பண்றது. ஃபிஷ்ஷோட பிக்சர்ஸ் வச்சு, ப்ரானோட பிக்சர்ஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்றது. கார்டோகிராம்ன்றது கிராஃப்லயோ இல்ல சும்மாவோ கார்ட்டூன் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா அது கார்டோகிராம். இது எல்லாமே presentation of dataல டயக்ராம் வச்சு எப்படி present பண்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ.